Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. Narcissistic abuse பற்றின கன்ஃபியூஷன்ஸையும் டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவும் ஹீலிங்காகவும் என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சர்வைவர்ஸ்க்கு இந்த வீடியோஸ் போயிட்டு ரீச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள். நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பெரும்பாலான விக்டிம்ஸ் அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வர முடியாமல் ஸ்டக் ஆகியிருப்பாங்க. ஃபினான்ஷியல் ஃப்ரீடமும் சப்போர்ட் சிஸ்டமும் இருந்தாலும் அந்த நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வர மாட்டாங்க. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இவங்களை தப்பாக புரிஞ்சுப்பாங்க. ஒன்று, இவங்களுக்கு தைரியம் இல்லை, அதனால தான் வெளியே வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க. அப்படி இல்லைன்னா இவங்களை இந்த அளவுக்கு அப்யூஸ் பண்ணுறவங்க மேலே இவங்க கண்மூடித்தனமாக அன்பு வச்சுருக்கிறதுனால தான் அவங்கள விட்டு வெளியே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னும் தப்பாக நினச்சிப்பாங்க. ஆனால் இந்த ரெண்டு காரணமுமே உண்மை கிடையாது. பயம், அன்பு, இந்த ரெண்டு விஷயங்களையும் தாண்டி இதுக்கு பின்னாடி வேற ஒரு பவர்ஃபுல்லான சைக்கலாஜிக்கல் ரீசன் இருக்குது. அதுதான் கோடிபெண்டன்சி. இந்த கோடிபெண்டன்சி சிவியர் லெவலில் இருக்கும்போது அதுவே ஒருத்தங்களோட சைக்கலாஜிக்கல் ப்ரிசனாக மாறிடும். கோடிபெண்டன்ஸை பொறுத்த வரைக்கும் அது இமேஜினரி ப்ரிசன் கிடையாது. அந்த ப்ரிசன் ரொம்ப ரியலாக இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் அவங்க அந்த ப்ரிசனை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாலும் ஒரு லாங் பீரியடுக்கு அப்புறம் அந்த ப்ரிசன் அவங்களுக்கு ஒரு பெயின்ஃபுல் ஜோனாக மாறிடும். ஒரு ஸ்டேஜில் அவங்க ஸ்டக்காகி இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாலும் அதிலிருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு நினச்சாலும் அவங்களால அந்த ப்ரிசனை விட்டு வெளியே வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதுதான் கோடிபெண்டன்ட் எம்பாத்ஸோட கர்ஸ், சாபம். கோடிபெண்டன்ஸ் எப்படி உருவாகுறாங்க, அவங்களோட கேரக்டர் ட்ரெய்ட்ஸ் என்னென்ன, கோடிபெண்டன்சி எப்படி அவங்களோட ஒட்டுமொத்த லைஃப்பையும் கண்ட்ரோல் பண்ணுது, இவங்க எப்படி நார்சிசிஸ்டோட பர்ஃபெக்ட் டாக்ஸிக் மேட்சாக இருக்காங்க, இவங்களால நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிவிட்டு அவங்களோட அந்த சைக்கலாஜிக்கல் ப்ரிசன்லேருந்து எஸ்கேப் ஆக முடியுமா முடியாதா, இதை பற்றி எல்லாம் இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா, கோடிபெண்டன்ஸ் பிறக்கிறது கிடையாது. நார்சிசிஸ்டிக் அண்ட் கோடிபெண்டன்ட் பேரண்ட்ஸால் உருவாக்கப்படுறாங்க. உன்ன மாதிரி சின்ன வயசாக இருக்கும்போதுலேருந்தே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, எவ்வளோ பொறுப்பாக இருந்தேன்னு தெரியுமா, முகம் சுளிக்காமல் என்னோடய அம்மாவுக்கு அப்பாவுக்கெல்லாம் நான் எவ்வளோ வேலை செய்வேன் தெரியுமா, பெரியவங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் நான் எவ்வளோ ஒபீடியண்ட்டாக இருப்பேன்னு தெரியுமா, அங்கங்கே பிள்ளைங்க அவங்களோட பேரண்ட்ஸை எப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்துகிறாங்கன்னு போய் பாரு, நீயும் இருக்கியே ஒன்றுத்துக்கும் உதவ மாட்டேங்கிற, உன்னால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த மாதிரி வசை மொழிகளை கேட்டு வளர்கிற பிள்ளைங்க பேரண்ட்ஸோட உணர்வுகள், பிரச்சனைகள், மகிழ்ச்சிக்கெல்லாம் அவங்க தான் பொறுப்பு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு வளருவாங்க. இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்கான ஃபேமிலி சிஸ்டமில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்களோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டிய பேரண்ட்ஸ் அவங்களோட இமோஷ்னல் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அந்த பொறுப்பை, பாரத்தை பிள்ளைகள் மேலே சுமத்திடுவாங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, பேரண்ட்ஸை பேரண்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்களோட ஃபோக்கஸ் மொத்தமும் பேரண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுல ஷிஃப்ட் ஆகிடும். பேரண்ட்ஸோட இமோஷ்னல் கேர்டேக்கர்ஸாக மாறிடுவாங்க. மற்றவங்களோட இமோஷ்னல் நீட்ஸை சுமக்கிறது இவங்களோட பொறுப்பாக மாறிடும். பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணுறதுக்காக பீஸ் மேக்கர் ரோலை டெவலப் பண்ணிப்பாங்க. தன்னோட இமோஷ்னல் நீட்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவாங்க, சப்ரெஸ் பண்ணிடுவாங்க. இந்த குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ் கிட்டேருந்து கிடைக்க வேண்டிய அந்த ப்ரொடெக்ஷன், லவ் அண்ட் கேர் இதெல்லாம் கிடைக்காம போனதால் செல்ஃப் ப்ரொடெக்ஷன், செல்ஃப் லவ், செல்ஃப் கேர் இதெல்லாம் இவங்களுக்கு டெவலப் ஆகாமலே போயிடும். பேரண்ட்ஸ் இவங்களோட இமோஷன்ஸை வேல்யூ பண்ணாமல் இக்னோர் பண்ணதுனால இவங்களுக்கும் தன்னோட இமோஷன்ஸை வேல்யூ பண்ணுறதுக்கான அந்த கெப்பாசிட்டி டெவலப் ஆகாமல் போயிடும். மற்றவங்களுக்காக வாழறது தான் தனக்கான அடையாளம் அப்படிங்கிற ஒரு டேஞ்சரஸான நம்பிக்கை சைல்ட்ஹுட்லேயே இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிடும். இந்த நம்பிக்கை தான் கோடிபெண்டன்சியோட ஃபவுண்டேஷனாக மாறுது. இங்கேருந்து தான் இவங்க ஒரு எண்ட்லெஸ் அண்ட் பவுண்ட்ரிலெஸ் கிவராக மாறி போவாங்க.
இந்த மாதிரி எண்ட்லெஸ்ஸாக கொடுத்து கொடுத்து பழகி போய் ஒரு கட்டத்தில் மற்றவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்கிறதுக்காக கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த நிலையிலிருந்து கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் தன்னால் உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுவாங்க. மற்றவங்களுக்கு நீட்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த நிலை மாறி மற்றவங்களுக்கு நீட்ஃபுல்லாக இருக்கிறது இவங்களோட பேசிக் நீடாக மாறிடும். அதாவது மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கிறது இவங்களோட சர்வைவல்கான ஒரு அடிப்படை தேவையாக மாறிடும். அதால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை யூஸ் பண்ணிக்க தயாராக இல்லாத இடத்துல இவங்களால் சர்வைவ் பண்ண முடியாத ஒரு நிலைக்கு ஆளாயிடுவாங்க. அதாவது ஹெல்த்தி பவுண்ட்ரிஸோட பழகிறவங்க கிட்ட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லிட்ரலி இவங்களோட பேரண்ட்ஸ் மாதிரியே இவங்களை மிஸ்யூஸ் பண்ணுறவங்க கூட இருக்கும்போது கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே தான் இவங்களோட சர்வைவல்கான அந்த தேவையும் பூர்த்தி ஆகுது. ஃபைனலி இவங்க ஒரு நார்சிசிஸ்ட்டுக்கு தேவைப்படுற அமுத சுரபியாக கன்வெர்ட் ஆகிடுவாங்க. அதாவது நார்சிசிஸ்டோட எண்ட்லெஸ் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான ஃபுல் கெப்பாசிட்டியும் இருக்கிற ஒரு சோர்ஸாக மாறிடுவாங்க. அதனால தான் நச்சுகள் இவங்களுக்கு பயங்கரமாக அட்ராக்ட் ஆவாங்க. நார்சிசிஸ்டோட அந்த க்ரீடினஸ்க்கு இவங்களால் உபயோகமாக இருக்க முடியுங்கிறதுனால இவங்களும் ஈக்குவலாக நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்க்கு அட்ராக்ட் ஆவாங்க. நச்சுகளால் எப்படி சப்ளை இல்லாமல் வாழ முடியாதோ அதே மாதிரி கோடிபெண்டன்ஸால் சப்ளை கொடுக்காம வாழ முடியாது. மற்றவங்களுக்கு உபயோகமாக வாழறத மட்டுமே அவங்க லைஃபோட பர்பஸாகவும் ஐடென்டிட்டியாகவும் எடுத்துப்பாங்க. கிவர், ஃபிக்ஸர், சேவியர், கேர்டேக்கர், இமோஷனல் சப்போர்ட் சிஸ்டம், இதுதான் இவங்களோட கோர் பர்சனாலிட்டியோட டெஃபினிஷன். இவங்களோட இந்த சாக்ரிஃபிஷியல் பர்சனாலிட்டி நார்சிசிஸ்டோட செல்ஃப் சென்ட்ரிக் பர்சனாலிட்டிக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடும். இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் 2 பேரோட நீட்ஸும் ஈக்குவலாக சாட்டிஸ்ஃபை ஆகும். பட் ஸ்டில் கோடிபெண்டன்ஸ் நார்சிசிஸ் கிட்ட இருந்து பேர் மினிமமாக இவங்களோட அந்த சாக்ரிஃபைஸ்க்கான அக்னாலஜ்மெண்ட்டை எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அந்த அக்னாலஜ்மெண்ட் தான் இவங்களோட எக்ஸிஸ்டன்ஸையே வேலிடேட் பண்ணும். ஆனால் நார்சிசிஸ்டோட அந்த அன்எம்பத்தட்டிக் அண்ட் என்டைட்டில்டு நேச்சர்னால கோடிபெண்டன்ஸ்க்கு தேவைப்படுற அந்த அக்னாலஜ்மெண்ட்டையும் வேலிடேஷனையும் கொடுக்கவே மாட்டாங்க. அது கோடிபெண்டன்ஸை ரொம்ப அன்வர்தியாக ஃபீல் பண்ண வைக்கும். அப்போது கோடிபெண்டன்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கான அந்த மோட்டிவ் ஃபுல்ஃபில் ஆகாமல் போயிடும். அதாவது கோடிபெண்டன்ஸோட பேசிக் சர்வைவல் நீட் ஃபுல்ஃபில் ஆகாமல் போயிடும். இவங்களோட பேரண்டல் ரிலேஷன்ஷிப், மெரைட்டல் ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே பெயின்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பாக மாறிடும். ஒரு ஸ்டேஜில் தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே டாக்ஸிக்காக இருக்காங்கங்கிறத ரியலைஸ் பண்ணுவாங்க. இவங்க கூட வாடுறது பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சு இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிவிட்டு வெளியே போகணும்னு டிசைட் பண்ணுவாங்க. ஆனால் சைல்டுஹுட்லேயே இவங்க ஸ்டக்கான அந்த சைக்கலாஜிக்கல் ப்ரிசனை விட்டு வெளியே வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த ப்ரிசனை தாண்டி அவங்களோட அந்த ஃப்ரீடம்கான முதல் அடியை எடுத்து வைக்க முடியாமல் ஒரு மரண வேதனையை அனுபவிப்பாங்க. ரொம்ப லாங் ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே இருந்துக்கிட்டே பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுவாங்க, இமோஷ்னல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் அந்த சைக்கலாஜிக்கல் ப்ரிசனை விட்டு வெளியே வர முடியாமல் சஃபர் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த ப்ரிசனை விட்டு வெளியே வரணும்னா இவங்களோட அந்த கோர் ஐடென்டிட்டியை இவங்க டிஸ்ட்ராய் பண்ணணும். பட் லிட்ரலி அது ஒரு சூசைட் அட்டெம்ப்ட் மாதிரி இவங்களுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா அந்த ஐடென்டிட்டியை டிஸ்ட்ராய் பண்ணிட்டா இவங்க மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடுவாங்க, காணாமல் போயிடுவாங்க, நான் எக்ஸிஸ்டன்ஸ். இதுதான் கோடிபெண்டன்ஸோட பயம். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இவங்களோட உண்மையான ப்ராப்ளம் நார்சிசிஸ்ட் கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு அவேர்னஸ் வந்த பிறகு இவங்க நார்சிசிஸ்ட் கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக பவுண்ட்ரிஸை மெயின்டைன் பண்ணுவாங்க, மேக்ஸிமம் சப்ளை கொடுக்கறதையும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ நார்சிசிஸ்டோட நீட்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகாததால் நார்சிசிஸ்ட்டுக்கே இவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி போயிடும். இந்த ஸ்டேஜில் இவங்களோட அந்த சைக்கலாஜிக்கல் ப்ரிசன் தான் இவங்களை வெளியே வரவிடாமல் தடுக்கும். அப்படின்னா ஒரு கோடிபெண்டன்ட்டால் இந்த ப்ரிசனை பிரேக் பண்ணிவிட்டு வெளியே வரவே முடியாதான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். பட் அதுக்கு
ஒரு கோடிபெண்டண்ட்டாக இருக்கிற நீங்கள் உங்களோட அந்த கோர் பர்சனாலிட்டியை பலி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும். ஆக்சுவலி ஒரு கோடிபெண்டண்ட்டாக இருக்கிற உங்களுக்கு இந்த பர்சனாலிட்டியை டிஸ்ட்ராய் பண்ணுறது ஒரு சூசைட் அட்டெம்ப்ட் மாதிரி ஃபீல் ஆகலாம். பட் அது சூசைட் அட்டெம்ப்ட் கிடையாது. ஏன்னா இந்த பர்சனாலிட்டிக்கு பின்னாடி உங்களோட ஆத்தென்டிக் பர்சனாலிட்டி புதைக்கப்பட்டிருக்கு. ஸோ உங்களோட சைல்ட்ஹுட்டில் உங்கள் பேரண்ட்ஸால் உருவாக்கப்பட்ட இந்த பர்சனாலிட்டியை டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு உங்களோட அந்த ஆத்தென்டிக் பர்சனாலிட்டி கூட கனெக்ட் ஆகிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். இந்த பர்சனாலிட்டியை டிஸ்ட்ராய் பண்ணிட்டா நீங்கள் மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடுவீங்க, காணாமல் போயிடுவீங்க அப்படின்னு பயப்படுறதுக்கு பதிலாக இந்த பர்சனாலிட்டியை டிஸ்ட்ராய் பண்ணிட்டா உங்களோட அந்த ஆத்தென்டிக் பர்சனாலிட்டி கூட ரீகனெக்ட் ஆகிடுவீங்க அப்படிங்கிற அந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த கோடிபெண்டன்சியை பொறுத்த வரைக்கும் நார்சிசிஸ்ட்டை விட்டு வெளியே வர்றது ஃப்ரீடம் கிடையாது. உங்களோட அந்த கோர் பர்சனாலிட்டியை டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு உங்களோட ஆத்தென்டிக் செல்ஃப் கூட ரீகனெக்ட் ஆகிறது தான் உண்மையான ஃப்ரீடம். இந்த புரிதலோட கோடிபெண்டன்சிங்கிற உங்களோட அந்த சைக்கலாஜிக்கல் ப்ரிசனை உடைச்சிக்கிட்டு வெளியே வர்றதுக்காக என்கிட்ட பேஜ் செஷன் எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.